நாம் இன்று நிகழ்ச்சியில் பத்திரிகை துறையில் ஜாம்பவான் என்று கூட சொல்லக்கூடிய ஈழத்தமிழர்கள் இதயங்களில் மிகவும் இடம் பிடித்த முக்கியமான காலகட்டத்தில் பத்திரிகை துறையினூடாக பல செய்திகளை, உண்மை தகவல்களை வெளிப்படையாக வெளிப்படுத்திய ஒரு ஊடகவியலாளர், புதியதோர் பத்திரிகையின் உதயம், அதாவது உதயன் பத்திரிகையில் பிரதம ஆசிரியராக கடமையாற்றி முற்றுமுழுதாக பத்திரிகை துறையை மறந்து அல்லது பத்திரிகை துறையை துறந்து ஒரு துற வாழ்வு வாழப்போகிறேன் என்ற ஒரு வெளிப்பாட்டோடு பத்திரிகை துறையிலிருந்து விலகி இருந்தவர் சுனா வித்யாதரன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வித்யாதரன் அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் திரு வித்யாதரன் அவர்களே. வணக்கம் பிரபா. வணக்கம். அதாவது ஒரு சின்ன அறிமுகமாக புதிதாக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஊடகத்துறையோடு இணைந்து பயணிக்கிறவர் என்கின்ற முறையில் உங்களுடைய ஊடகத்துறையினுடைய ஆரம்பத்தை ஒரு சின்ன அறிமுகமாக எனக்காக அல்ல, நேயர்களுக்காக, புதியவர்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்து கொள்வீர்களா சுருக்கமாக? 1979ஆம் ஆண்டு என்னுடைய 20வது வயதிலே தினபதி சிந்தாமணி பத்திரிகையினுடைய விளையாட்டு செய்தியாளராகவும் நீதிமன்ற செய்தியாளராகவும் நான் இணைந்து கொண்டேன். உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் தான் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. குட்டிமணி, தங்கத்துறை போன்ற எங்களுடைய போராளிகளுக்கு எதிரான வழக்குகளை, பயங்கரவாத தடை சட்ட வழக்குகளை பலவற்றை நேரடியாக பிரசன்னமாகி தமிழ் மக்களுக்கு அது பற்றிய செய்திகளை கொடுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையிலே குட்டிமணி குற்றவாளி கூண்டிலே நின்றபடி அளித்த வாக்குமூலத்தை பதிவு செய்து அப்படியே எடுத்து மூலம் எங்களுடைய வாசகர்களுக்கு கொடுத்தேன். அதன் பின்னர் 83 கலவரம் வரை அந்த நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு வந்து 85 நாங்கள் யாழ்ப்பாணத்திலே உதயன் சஞ்சீவி பத்திரிகைகளை தொடங்கினோம். 2001 நாங்கள் சுடரொலி பத்திரிகையை கொழும்பில் ஆரம்பித்த போது அதில் நான் முழுமையாக பங்கு பெற்றினேன். அந்த 2 பத்திரிகைகளிலும் இருந்து 2010 பிப்ரவரியிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற காலகட்டத்திலே ஒரே நாளிலே திடீரென ராஜினாமா செய்து பத்திரிகை துறையிலிருந்து விலகிக் கொண்டேன். இப்போது அவ்வப்போது இணைய ஊடகங்களிலே செய்திகள், கட்டுரைகள், நானும் ஏதோ செய்தி தொடர்பில் இருக்கின்றேன் என்பதற்காக எழுதுவது உண்டு. ஆனாலும் முழு நேர ஊடகவியலாளர் என்ற பணியிலே இருந்து நான் வெளியில் வந்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நீண்ட கால பத்திரிகையாளராக இருந்த நீங்கள் உதயன், சுடரொலி பத்திரிகைகளின் ஆசிரியர் பதவியிலிருந்து திடீரென்று விலகி ஊடகத்துறையில் அஞ்ஞாத வாசத்துக்குள் புகுந்தீர்களே, அதற்கான காரணத்தை, அதனுடைய பின்னணியை விளக்குவீர்களா? நான் நினைக்கிறேன், இந்த காலகட்டத்திலே அது விளக்கியாக வேண்டிய தேவை எழுந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நான் பெரும்பாலும் வெளியேறிய காலத்திலிருந்து ஒரு மௌனம் காத்து வந்தேன். என்னுடைய முடிவு ஒரு 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. என்னுடைய 25 ஆண்டு கால ஆசிரியர் பணிக்கு 24 மணி நேரத்திலே முடிவு கொடுத்து நான் வெளியே வந்தேன். உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்திலே 2009 யுத்தம் உச்சக்கட்டத்தில் இருந்த போது கொழும்பில் கடத்தப்பட்டவர்களில், வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்களில் நானும் ஒருவன். அப்போது இருந்த சூழ்நிலை காரணமாக, சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து தப்பி பிழைத்து வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. அந்த காலகட்டத்திலே நான் ஆற்றிய பணி, அதற்கு முன்னர் சமரச முயற்சிகளிலும் சமாதான முயற்சிகளிலும் நான் ஆற்றிய பணி, யுத்த காலத்திலே தமிழர் தரப்பினுடைய பாதிப்புகளை, செம்மணி புதைக்குழி விவகாரங்களில் இருந்து பல்வேறு விடயங்களை வெளிக்கொணர்வதில் என்னுடைய பங்கு பணி உங்களுக்கு தெரியும். அது பல தரப்பினாலும் அந்த காலகட்டத்திலே சிலாகித்து விலந்துரைக்கப்பட்டது. அதாவது 2010 தேர்தல் காலத்திலே மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்கள் 3 தடவைகள் என்னுடைய இல்லத்துக்கு வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே யாழ்ப்பாணத்திலே தேர்தலில் போட்டியிடுமாறு அவராகவே அழைத்தார். அப்போது நான் அவரிடம் ஒரு விடயத்தை சொன்னேன். நாங்கள் ஊடகவியலாளர்கள் எப்போதும் ஊடக பணியாற்ற வேண்டும். நாங்கள் கிங் மேக்கர்ஸாக எப்பொழுதும் அரசர்களை உருவாக்குவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அரசர்கள் ஆகிவிடக் கூடாது. அதன் மூலம் எங்களுடைய தரத்தை தாழ்த்திவிடக் கூடாது என்று சொன்னேன். உதயன் பத்திரிகை யுத்தத்துக்கு மத்தியிலே 25 ஆண்டுகள் தாக்கு பிடிப்பதற்கு காரணம், நாங்கள் எந்த தரப்பும் சார்ந்தவர்களாக, எந்த கட்சியும் சார்ந்தவர்களாக செயற்படவில்லை. நாங்கள் தமிழர்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை பிரதிபலிப்போம் என்பது உண்மைதான். ஆனால் எந்த கட்டத்திலும் நாங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாகவோ அல்லது புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களாகவோ அல்லது வேறு மாற்று
கட்டமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் நாங்கள் 25 ஆண்டுகள் தாக்குப்பிடித்தோம். அந்த சுதந்திர நிலைமையை பேணுவதற்கு இடமளியுங்கள், ஊடகத்தை அரசியல் கட்சிகளுக்குள் நினைக்காதீர்கள் என்ற கோரிக்கையை பணிவாக நான் முன்வைத்தேன். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதை அவர் இப்போதும் ஒப்புக்கொள்வார். ஆனால் கடைசி தினங்களிலே, அதாவது வேட்புமனுவுக்கான நெருக்கமான தினம் வருகின்ற போது உதயனுடைய நிர்வாகி தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு நிலை வந்திருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். அந்த நிலை வந்ததும் அது பற்றிய தகவல், அதாவது அவர் வேட்புமனுவிலே கையெழுத்திட்ட தகவல் எனக்கு கிடைத்த அன்று நான் என்னுடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்து விலகிக் கொண்டேன். எனக்காக உயிரிழந்த ஊடகவியலாளர்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர்களுடைய ஆன்மாவிற்கு மீது நான் ஒரு அஞ்சலி செலுத்தி செயற்பட விரும்புகிறேன். அதை அரசியலாக்கி கொச்சைப்படுத்தி அதிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு நான் என்னுடைய மனம் ஒப்பவில்லை. ஆகவே அந்த அடிப்படையிலேயே நான் அவர் வேட்புமனு கையெழுத்திட்ட அன்று நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து உடனடியாக வெளியேறினேன். அவர் நிச்சயமாக பலருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அவர் உங்களுடைய மைத்துனர், அதாவது உங்களுடைய மனைவியுடைய சகோதரன் சரவணபவன் இல்லையா? அவர்தான் உங்களுடைய உதயன் சுடரொளி பத்திரிகையினுடைய அதிபராக இருந்தார் இல்லையோ? நிச்சயமாக அவர் என்னுடைய மைத்துனர் மாத்திரமல்ல, ஒரு பத்திரிகையாளராக யாழ்ப்பாணத்திலே நான் ஒரு அரிய சீரிய பணியாற்றுவதற்கான முழு அடித்தளத்தையும் விட்டு தந்த நிர்வாகத்தினுடைய முழு பொறுப்பாளர் அவரே. அதை நான் நன்றியோடு நிறைவு கூறுகிறேன். ஆனாலும் அதனை அரசியல் மயப்படுத்தி அதன் மூலம் அந்த ஊடக பணியை, அந்த உதயனுக்கு இருந்த அந்த செல்வாக்கை தனிப்பட்ட அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு நான் உடன்படாத காரணத்தினால் அன்றைய தினமே நான் அந்த பத்திரிகையிலிருந்து ராஜினாமா செய்து விலகிக் கொண்டேன். சரி, அதுக்கு பின்னர் நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளை செயலாளராக அதனுடைய புனரமைப்பு கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டீர்கள் என்ற ஒரு விடயம், அதிலிருந்தும் நீங்கள் ஒதுங்கிக் கொண்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது பற்றி கொஞ்சம் விளக்குவீர்களா? உண்மையாக நான் பத்திரிகையாளர் பதவியிலிருந்து வெளியேறிய பின்னர் என்னுடைய இடமே சுயாதீனமாக இருந்தது. பல்வேறு தரப்புகளோடும் பழகினேன். அந்த காலகட்டத்திலே தமிழர்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு அரசியல் செல்வாக்கை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியிலே தமிழ் கூட்டமைப்பு தமிழரசு கட்சி ஈடுபடுவதாக நான் கருதினேன். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய செயலிழந்து போயிருந்த கொழும்பு கிளையை புனரமைக்கின்ற வேலையை என்னை பொறுப்படுத்தி செய்யும்படி திரு மாவிசை நாகராஜன் அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே நான் அதை செயற்பட்டேன். ஒரு கிளை ஒரு வலுவான ஒன்றாக கட்டியெழுப்பினேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இருந்த கடமையை நான் நிலைத்து பார்த்தேன். இந்த போராட்டத்திலே சம்பந்தப்பட்ட போராளிகள் 12,000 பேர், உயிரிழந்தவர்கள் போக 12,000 பேர்கள் எங்களுடைய போராளிகள், எங்களுடைய இனத்துக்காக அடுத்த கணம் சாக தயாராக துணிந்த இளைஞர்கள், அவர்களுடைய தியாகங்களை நான் நினைத்து பார்த்தேன். எங்களுக்காக தங்கள் கல்வியை தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு வந்திருக்கின்ற அவர்களுக்கு ஒரு சமூகத்தை அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்பது கடமை என்று நினைத்து பார்த்தேன். அதிலும் கூட என்னை போன்றவர்களுடைய பொறுப்பில் அதிகமாக இருந்ததாக நான் கருதினேன். ஏனென்றால் இந்த இளைஞர்கள் 12 வயதில் 13 வயதில் 14 வயதில் 15 வயதில் கழுத்திலே சைனைட் கட்டி கையிலே துப்பாக்கி ஏந்துவதற்கு அவர்களை தூண்டியவர்கள், வழிநடத்தியவர்கள், அந்த போராட்டத்தின்பால் வேறின்பால் மக்களை திசை திரப்பியவர்கள் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே பொறுப்பானவர்கள் பட்டியலிலே எங்களுடைய பெயர்களும் இருக்கும். நாங்களும் அந்த பணியை செய்தவர்கள். அதை நான் மறுத்து அதை சட்ட ரீதியாக நாங்கள் குற்றவாளிகள் இல்லாவிட்டாலும் கூட தார்மீக ரீதியாக நாங்கள் பொறுப்பாளிகள், அவர்களுக்கு பதில் கூற வேண்டியவர்கள், அவர்களுடைய சமூக அந்தஸ்தையாவது பெற்றுக் கொடுப்பதற்காக கடமையாற்ற வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவர்களுக்கான பொருளாதார பலத்தை என்னால் தேடிக் கொடுக்க முடியாவிட்டாலும் சமூக அந்தஸ்தை கட்சி, அவர்களுடைய அரசியல் அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர்களை தமிழரசு கட்சியிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர்களை பொறுத்தவரை அவருடைய போராட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் இடவுலோ புலட்டிலோ அல்லது இபிஆர்எல்ஓ அது போன்ற கட்சிகளிலே இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. அது பொருத்தமானதாகவும் படவில்லை. ஆகவே தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு அவர்களை உள்வாங்குகின்ற முயற்சியிலே நான் பல்வேறு தரப்பிலும் பல தரப்பிலும் பேச்சு நடத்தினேன். நான் நினைக்கிறேன் சம்பந்தர் ஐயா, மாவிசை நாகராஜா அண்ணன், சுமந்திரன் போன்றோரோடு பல சுற்று பேச்சுக்களை நடத்தினேன். ஆனால் எனக்கு எந்த சாதகமான சமிக்கையும் கிடைக்கவில்லை. ஒருவர் மட்டும் என்னுடைய கருத்தை முழு அளவில் ஆதரித்து நின்றார். நான் சொன்ன சில வேளைகளிலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் பகிரங்கமாக அதை சொல்லாவிட்டாலும் சம்பந்தன் ஐயா முன்னாலும் மற்ற இடங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் என்னோடு பேசுகின்ற போது, வித்யாதரன் நீங்கள் செய்வது நாங்கள் கட்டாயம் நீங்கள் சொல்வதை செய்ய வேண்டும், இந்த
போராளிகளை உள்வாங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு மனிதர், அவர் இப்போதும் அதை மறுக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அது சுமந்திரன் அவர்கள் மட்டுமே அந்த கருத்தை என்னிடம் திருப்பி வலியுறுத்தினார். அதை பகிரங்க அறிக்கையாக தமிழரசு கட்சி வெளியிட வேண்டும் என்றும் கூட அவர் சொன்னார். ஆனால் கட்சியினுடைய தலைமை சம்பந்தன் ஐயா, மாவசி நாகராஜா போன்றவர்கள் திட்டவட்டமான ஒரு முடிவில் இருந்தார்கள். அவர்களை உள்வாங்க கூடாது என்பதிலே இன்றும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அதற்கு காரணம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்களுடைய அரசியல் எஜமானர்கள் இந்த நாட்டில் இல்லை, வெளியெங்கோ இருக்கிறார்கள். அவர்களுக்கான அடிப்படையிலே சித்தாந்தங்கள் வகுக்கப்படுகின்றன. அந்த சித்தாந்தங்களோடு சேர்ந்து செயற்படுவது என்பவர்களுக்கு பொருத்தமாக இருக்காது என்று நான் கருதினேன். அந்த காரணத்தினாலே எனக்கு நானாகவே தமிழரசு கட்சியில் இருந்து ஒதுங்குகின்ற முடிவை எடுத்தேன். இதிலே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஒரு சிறு விளக்கத்துக்காக, நீங்கள் உங்களுடைய மைத்துனர் உங்களை அரசியலிலே சேர்க்க கேட்டார்கள், நீங்கள் சேர்ந்து கொள்ளவில்லை. நான் ஊடகவியலாளராக இருக்கிறேன், பொதுப்படையாக நான் பயணிக்க விரும்புகிறேன் என்று மாவி சேனாதிராஜா அவர்கள் கேட்ட அந்த வேண்டுகோளை மறுத்தீர்கள் என்று குறிப்பிட்டீர்கள். அதற்கு பின்னர் அந்த பத்திரிகையினுடைய அதிபர் உங்களுடைய மைத்துனராக இருந்தாலும் கூட சரவணபவன் அவர்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து அரசியலில் இணைந்து கொள்ளப் போகிறேன் என்று அவர் குறிப்பிட்டதும் நீங்கள் பத்திரிகை துறையிலிருந்து உங்களை விலக்கிக் கொண்டீர்கள். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் போய் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டீர்கள் இல்லையா? ஒரு குறுக்கீடு நீங்கள் அதை மன்னிக்க வேண்டும். அவர் என்னிடம் அறிவித்து அதை செய்யவில்லை. நான் அறிய வந்தேன். காலையில் அறிந்தேன் அவர் கையெழுத்திடுகிறார் என்று. மாலையிலே நான் விலகிக் கொண்டேன். அவர் ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். சரவணபவன் என்பவர் தனிப்பட்ட முறையிலே கட்சியிலே சேர்ந்து செயற்படுவதில் அல்லது தேர்தலில் நிற்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உதயன் என்ற பனரிலே அந்த உதயன் என்பதற்காக 10க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள், பலர் காயப்பட்டார்கள், பலர் அச்சுறுத்தலுக்கு உள்ளானார்கள் என்போன்றவர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாகினோம். அப்படி பலரெல்லாம் செய்த சித்தாந்தத்தை ஒருத்தர் தன்னுடைய அரசியல் தேவைக்கு பயன்படுத்துவதற்கு உரிமை இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தனிப்பட்டவருடைய அரசியல் உரிமையை நான் மதிக்கிறேன். திரு சரவணபவன் அவர்கள் நிர்வாக இயக்குனர் உதயன் என்ற பதவியில் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே தேர்தலில் நிற்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதாவது பொதுவாக மக்கள் மத்தியில் பிரபல்யமாகி அல்லது மக்கள் மத்தியில் ஒரு சேவையை ஆற்றியவர்கள் பொதுவாக அரசியலில் குதிப்பது என்பது, அல்லது அரசியலில் மக்களுக்கு தெரிந்தவர், உதயன் பத்திரிகையினுடைய அதிபர் சரவணபவன் என்று தெரிந்தவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அவர் நல்ல ஒரு சேவையை ஆற்றியிருக்கிறார் என்ற வகையிலே அவர் மக்கள் சேவைக்காக உதயன் நிர்வாக இயக்குனர் என்பதற்காக அளிக்கப்பட்டதே தவிர அது அந்த சரவணபவனுடைய அரசியல் திறமைக்காக வழங்கப்பட்டது அல்ல. அவரும் கூட சரவணபவனாக தேர்தலில் நின்றிருந்தால் என்னுடைய ஆட்சேபனை எதுக்கும் நியாயமற்றதாக இருக்கும். நான் விலகி அடுத்த நாள் அவர் போட்ட முதலாவது விளம்பரம் 25 வருட ஊடக போராளிக்கு வாக்களியுங்கள். அந்த விளம்பரத்தை அனுமதித்த பத்திரிகையின் ஆசிரியராக நான் இருந்திருப்பேனாயின் எனக்காக உயிர் கொடுத்த 10 போராளிகளுடைய ஆன்மா என்னை சபித்திருக்கும். உங்களுக்கு நான் சொல்லுகின்ற விளக்கம், அதாவது தனிப்பட்ட முறையிலே வித்யாதரன் என்பவருடைய அரசியல் அபிலாஷைகளை ஆரும் மதிக்கலாம். ஆனால் வித்யாதரன் உதயன் ஆசிரியர் என்ற பெயரிலே அரசியல் அபிலாஷைகளை சூட்டிச் செல்வது தவறானது என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் ரெண்டுக்கும் இடையிலே, அதாவது உதயன் ஆசிரியராக நான் ஆற்றிய பணியின் காரணமாக நான் சில கடமைகள் பொறுப்புகளை ஏற்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதாவது ஒரு விடுதலை போராட்டம் தோல்வியடைந்த நிலையிலே அதனுடைய சீரழிவுகளின் பின்னால் ஏற்பட்ட தவறுகளுக்கு பொறுப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அதே போல அதனால் கிடைத்த அரசியல் லாபங்களுக்காக நாங்கள் அரசியல் பதவிகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அரசியல் லாபங்கள் என்று நீங்கள், அதாவது அரசியல் லாபங்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது என்ன? அது வெளிப்படையானது. அதாவது அந்த பதவியின் காரணமாக, அந்த பத்திரிகையை நடத்தியதன் காரணமாக ஒரு அரசியல் செல்வாக்கை நான் தேடிக்கொள்வது, அதை கூட அந்த அரசியல் லாபத்தை கூட வித்யாதரன் என்பவர் உதயன் ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து தேர்தல் நிற்பதை நான் மறுக்கவில்லை. அரசியலில் ஈடுபடுவது என்பது ஒரு லாபம் ஈட்டுகின்ற வியாபாரம், அப்படியா?
அப்படிப்பட்ட அரசியலிலே செல்வாக்கு பெறுவதற்கு சில லாபங்கள் இருக்கின்றன. தேர்தலில் இருக்கின்ற எல்லோரும் வெற்றி பெற முடியாது. அரசியல் லாபம் தேவைப்படுகின்றது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு. என்னை பொறுத்தவரை வித்யாதரன் என்பவர் தனிநபராக தேர்தலில் நிற்பது தவறல்ல. வித்யாதரன் என்பவர் தனிப்பட்ட முறையிலே அரசியலில் நிற்கலாம். அவர் கடைசி வரை ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக பத்திரிகையினுடைய செல்வாக்கை பயன்படுத்திக் கொண்டு அந்த பணியை செய்யக்கூடாது. மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஊடகத்துறையிலே நீங்கள் பணியொன்றை செய்தவர் என்ற முறையில், மக்கள் அறிந்தவர் என்ற முறையில், ஊடகத்துறையினூடாகவே வெளிப்படையாக பல கருத்துக்களை வெளியிடக்கூடிய துணிச்சல் உள்ளவர் என்ற முறையில் மக்கள் தங்களுடைய பிரதிநிதியாக வித்யாதரனை தெரிவு செய்வதில் என்ன தப்பு இருக்கிறது? எந்த தப்பும் இல்லை. வித்யாதரன் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்து கொண்டு தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பது தவறு என்பது என்னுடைய கருத்து. இல்லை, அவர் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார், பத்திரிகை ஆசிரியர் அவர் பணியாற்றினார். அவருடைய பணி பாராட்டத்தக்கது. அதை நீங்கள் மெச்சுங்கள், அதற்கு வாக்களியுங்கள். ஆனால் ஆசிரியர் என்ற பதவியை பயன்படுத்திக் கொண்டு அவர் அந்த தேர்தலில் நிற்கக்கூடாது. வெளியில் வந்து கேட்கட்டும். என்னை பொறுத்தவரை உதயன் தனி மனிதர்களுக்கு உரியதல்ல. ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உதயன் மக்கள் விழுந்த போதெல்லாம் விழுந்தது, மக்கள் வெளியேறிய போதெல்லாம் மக்களோடு இடம்பெயர்ந்தது, மக்கள் நிமிர்ந்த போதெல்லாம் நிமிர்ந்தது. இது மக்கள் பத்திரிகை. தனிப்பட்ட முறையிலே அதற்கு ஒருவர் உரிமையாளராக இருக்கலாம், ஒருவர் ஆசிரியராக இருக்கலாம். அந்த நிலைமையை தனி ஒருவர் தன்னுடைய அரசியல் லாபங்களுக்கு பயன்படுத்துவது ஏற்புடையது அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்று நான் உங்களோடு செவி கண்டு கொண்டிருக்கிறேன். ஒரு வித்யாதரன் என்கின்ற ஒரு சாதாரண மனிதனை இந்த நிகழ்ச்சியில் நான் செவி காணப்போவது இல்லை. வித்யாதரன் என்று மக்களுக்காக, மக்களுடைய உரிமைக்காக, மக்களுடைய உள்ள உணர்வுகளை, அரசியலிலே ஏற்படுகின்ற விடயங்களை வெளிப்படையாக துணிச்சலாக வெளியிட்ட மக்களின் குரலாக பத்திரிகைகளின் மூலமாக வெளிவந்த ஒரு பத்திரிகையாளன் என்ற முறையில் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே ஒரு அங்கீகாரம் அரசியல் என்று வருகிற பொழுது மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் உங்களை வந்து சந்தித்து வித்யாதரன் நீங்கள் தேர்தலில் நில்லுங்கள் என்று கேட்பது நியாயமானது. அல்லது அது கட்சி சார்ந்த அவர்களுடைய சுயநலமாக இருந்திருந்தாலும் கூட உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. எம்ஜி ராமச்சந்திரன் இத்தனை திரைப்படங்களை நடித்துத்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக அழியாப்புகளோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது ஆனாலும் ஒரு விடயத்தை அது பொருத்தமானதல்ல என்றாலும் கூட உங்களுக்காக அவர் முதலமைச்சரான போது நடிப்பை விட்டுவிட்டார். வித்யாதரன் என்பவர் தன்னுடைய பணி காரணமாக இந்த மக்களுக்காக ஊடக பணி, ஏனைய துறை போல ஊடக பணியிலும் தான் ஆற்றிய பணி காரணமாக மக்களுக்கு ஆற்றிய தன்னுடைய பணி காரணமாக தேர்தலுக்கு வருவது வேறு. வித்யாதரன் ஒரு ஊடகத்தினுடைய ஆசிரியராக இருந்து கொண்டு அதை பயன்படுத்தி தேர்தலில் நிற்பது என்பது வேறு. சரி, ஆசிரியர் பதவியிலிருந்து விலகிவிட்டு, அதாவது நான் தேர்தலிலே நிற்க போகிறேன், ஆசிரியர் பதவியை விலகுகிறேன் விலகி இருக்கலாமே. நிச்சயமா. ஆனால் நான் அன்று எடுத்த முடிவு என்னவென்றால், உதயன் என்ற ஒரு மாபெரும் விருட்சத்தின் பொறுப்பான கட்டத்திலே, மிக நெருக்கடியான கட்டத்திலே நான் காங்கி நிற்கின்றேன். அதை நான் அந்த விருட்சத்தை நான் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்றேன். அந்த பொறுப்பு என்னிடம் என்னுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நான் ரெண்டில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒன்று, உதயனை ராஜினாமா செய்துவிட்டு, உதயன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை குதிக்க வேண்டும், அல்லது தேர்தலை புறமுதிக்க விட்டு உதயனோடு நிற்க வேண்டும். என்னை பொறுத்தவரை என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி இந்த அழிவுகளுக்கு பின்னங்களுக்கு மத்தியிலும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து, உங்களுக்கு தெரியும் 25 ஆண்டுகள் நான் எழுதிய எழுத்தின் காரணமாக என்னுடைய நிர்வாகமும் மிகப்பெரிய தொல்லைகளை எதிர்கொண்டார்கள். அதற்கு மத்தியிலும் நான் அந்த பத்திரிகையை விட்டு வெளியேறுகின்ற கடைசி நாள் வரை எனக்குரிய கௌரவத்தை தந்த அந்த நிர்வாகத்துக்கும் அந்த மக்களுக்கும் உரிய பணியை நான் ஆற்ற வேண்டியதான் என்னுடைய முதன்மை பணி என்று கருதியனால் அந்த விடயத்தை எனக்கு தனிப்பட்ட ஆசைகள் விருப்புகள் இருந்த போதும் கூட நான் அதை புறமுதுக்கிக் கொண்டேன். சரி, நீங்கள் பத்திரிகையிலிருந்து விலகிவிட்டு பத்திரிகையினுடைய பொறுப்பாளர் அல்லது பத்திரிகையினுடைய அதிபர் அரசியலிலே குதித்து விட்டார். நான் அதை விலக்கிவிட்டு இருக்கிற பொழுது பத்திரிகையினுடைய தலைவரே அதிலே சேர்ந்து விட்டார் என்பதனால் நீங்கள் ஊடகத்துறையிலிருந்தே முழுமையாக மௌனம் சாதிக்கிறேன் என்று நீங்கள் செல்ல வேண்டிய தேவை குடும்ப நிலையை காரணமாக இருந்ததா, அல்லது எதற்காக நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருந்து
என்னை பொறுத்தவரை உதயன் நான் தோற்றுவித்த ஒரு நாளிதழ். எனக்கு அதனுடைய கணிசமான பங்களிப்பு எனக்கு இருக்கின்றது. என்னை போன்ற பலர், நான் தனித்து உரிமை கோரவில்லை, என்னை போன்ற பலர் உயிர் கொடுத்தவர்கள், அதற்கு உணர்வு கொடுத்தவர்கள், அதற்கு தங்கள் இரத்தத்தை ஆகுதியாக்கியவர்கள், அதற்காகவே தங்களை வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். தனி ஒரு நபர் அதற்காக உரிமை கோர முடியாது என்று நினைக்கிறேன். இன்றும் அதை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். உதயன் அந்த பணியை ஆற்றுகின்ற காலகட்டத்திலே அது அந்த பணியை தொடர்ந்து செய்யும் என்று நான் நம்பினேன், எதிர்பார்த்தேன். ஆகவே அதற்கு போட்டியாகவோ அதற்கு மாற்றாகவோ அல்லது அதற்கு முரண்பாடாகவோ ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டிய தேவை எனக்கு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. எனக்கு பல தரப்பில் இருந்தும் அழைப்புகள் வந்தன. என்னுடைய ஊடகத்துறை அனுபவம் காரணமாக நான் உதயனில் பெற்றுக்கொண்ட சலுகைகள் சம்பளங்களையும் விட அதி உச்ச வேதனங்களோடு பல முயற்சிகள் எனக்கு வந்தன. நான் அவற்றை புறமுதுக்கி அமைதியாக நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் நான் நினைக்கிறேன், நான் உருவாக்கிய ஒரு பத்திரிகை தேசிய மட்டத்திலே அதனுடைய உயர்வுக்கு எதிராக செயற்பட வேண்டிய மன ஒப்புதல் எனக்கு இருக்கவில்லை. நான் அப்போது அதை பற்றி வெளியிட்டேன். பலர் என்னுடைய கேட்டபொழுது நான் மாற்று முயற்சி ஒன்றிலே ஈடுபட போவதில்லை அல்லது மாற்றாக எழுதப் போவதில்லை, நான் தள்ளியிருந்து பார்க்க விரும்புகிறேன் என்று மிக அமைதி காட்டேன். அந்த காலகட்டத்திலே என்னுடைய பங்கு பணிகளை செய்வதற்காக தமிழரசு கட்சியோடு இணைந்து கொண்டேன். தமிழரசு கட்சியினுடைய தலைமைக்கு என்னுடைய எழுத்து பல விடயங்களிலே உதவின. வெளிப்படையாக தோன்றா துணையாக பல விடயங்களிலே நான் சம்பந்தப்பட்டேன். பல தயாரிப்புகளிலே பல உரைகளை போன்றவற்றிலே நான் சம்பந்தப்பட்டு ஆற்றினேன். அப்போது எனக்கு அந்த கட்சியினுடைய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைமை போக்கு பற்றி எனக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. அதை கூட நான் வெளிப்படையாக என்னுடைய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி நான் விரும்ப இருக்கவில்லை. நான் தேர்தலில் பலர் சொல்லுவார்கள், முதலமைச்சர் பதவி தராவிட்டால் நான் கோவித்துக் கொண்டு போய்விட்டேன் அல்லது மாகாண சபையிலே எனக்கு இடம் தராதால் நான் கோவித்துக் கொண்டு, அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அதற்கு பின்னரும் நான் இருந்தேன், அதற்கு பின்னரும் கூட்டங்கள் நடத்தினேன், அதற்கு பின்னரும் சம்பந்தரையாவிடம் கேட்டால் என்னுடைய பங்கு பணி, நான் பின்னணியில் இருந்து எவ்வளவு தூரம் என்னுடைய எழுத்தினூடாக அவர்களுக்கு உதவினேன் என்பது அவருக்கு தெரியும். அதன் பின்னரும் கூட என்னுடைய ஆதங்கம் எல்லாம் நான் போராளிகளை இணைப்பதிலே தமிழரசு கட்சியும் காமி கூட்டமைப்பும் திட்டமிட்ட ஒதுக்கீடுகளை அவர்களை ஒதுக்கி வைப்பது என்ற ஒரு திட்டமிட்ட கங்கணம் கட்டிய ஒரு நிலையிலே இருந்ததால் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போதும் கூட நான் வெளியே இருப்பதை ஒரு விவகாரமாக வெளிப்படுத்தவில்லை. கொழும்பு கிளையினுடைய கூட்டத்தை கூட்டி, வருடாந்த பொதுக்கூட்டத்தை கூட்டி, புதிய தலைவர் செயலாளர் தெரிவுகளை செய்து அதிலே கூட என்னை மீண்டும் செயலாளராக அவர்கள் வலியுறுத்திய போது அதை கூட அவர்களுக்கு எடுத்துரைத்து எனக்கு இந்த போக்கிலே பிடிப்பில்லை, ஆகவே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி முழு ஆவணங்களையும் உரிய முறையில் அவர்களிடம் ஒப்படைத்து நானாகவே விலகி தள்ளியிருந்தேன். நீண்ட காலம் தள்ளியிருந்தேன். 2000 அதன் பின்னர் ஒரு அரசியல் நடவடிக்கையிலே நான் ஈடுபட வேண்டிய தேவை வந்தது. என்னுடைய மனச்சாட்சியோடு நான் அதிலே ஈடுபட்டேன். சரி, அதாவது அரசியலிலே ஈடுபட மாட்டேன் என்று தமிழரசு கட்சியின் குடும்ப கிளை செயலாளராக நீங்கள் பணியாற்றியமைக்கு நீங்கள் காரணத்தை விளக்கியிருந்தீர்கள். இந்த கடந்த பொது தேர்தலில் முன்னாள் போராளிகளை ஒன்றிணைத்து ஒரு அரசியல் கட்டமைப்பை தேர்தலுக்குள் புகுத்துவதற்கு அல்லது தேர்தலில் அந்த முன்னாள் போராளிகளை ஒன்றிணைத்து என்ற அந்த திட்டம் அல்லது அந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது? நீங்கள் வெளிப்படையாக தமிழரசு கட்சியோடு இணைந்திருக்கலாம் இல்லையா? நிச்சயமா இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பாக இருந்தால் நான் அதை நிச்சயமாக தமிழரசு கட்சியோடு செய்திருக்க முடியும். என்னாலும் பல இலக்குகளை அடைந்திருக்க முடியும். நான் அதை செய்யவில்லை. என்னை பொறுத்தவரை நான் ஒரு விடயத்தை வழி தெளிவாக சொல்லுகிறேன், ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். இன்று ஒரு விடுதலை போராட்டம் எங்கள் மக்களுக்காக தங்களையே ஆகுதியாக்கும் என்ற ஒரு சமூகம் இன்று அழிந்து போய் நிற்கின்றது. ஒரு தலைமுறை அழிந்து போயிருக்கின்றது. 45,000க்கும் மேற்பட்ட போராளிகள் தங்களை ஆகுதியாக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய இலக்குகள் தூண்டிவிட்டவர்கள், அவர்கள் மனதிலே அதை விதைத்தவர்கள் என்ற வரிசையிலே நாங்கள் முக்கியமானவர்கள், ஊடகவியலாளர்கள். அந்த காலகட்டத்திலே எங்களுடைய ஊடகத்தினுடைய செல்வாக்கு எவ்வளவு தூரம் இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். எங்கள் எழுத்துக்கள் தான் 12 வயதிலே, 13 வயதிலே, 14 வயதிலே அவர்களை அந்த திசையை நோக்கி நகர்த்தின. இன்று அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருந்தால் அந்த போராட்டத்தின் வெற்றியிலே எவ்வளவு தூரம் நாங்கள் உரிமை கோரி இருப்போமோ அதுபோல அந்த பின்னடைவிலும் அதற்கான பொறுப்புகளிலே நாங்கள்
பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சட்டத்தின் முன் நாங்கள் சில வேளைகளிலே குற்றவாளிகளாக இல்லாமல் அல்லது தண்டிக்கப்படக்கூடியவர்களாக அல்லாமல் வெளியே இருக்கலாம். ஆனால் தார்மீகத்தின் முன் எங்களுடைய பொறுப்பு எங்களை நின்று சுட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராளிகள் 20-25 வருடமாக தங்களை இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்தவர்கள். அண்மையிலே கொழும்பிலே ஒரு 2 வருடத்துக்கு முன்னர் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கொழும்பு தமிழ்ச்சங்க கூட்டத்திலே நான் ஒரு கருத்து தெரிவித்தேன். அந்த கருத்திலே நான் சொன்னேன், 12,000 போராளிகள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடியியல் உரிமைகள் பறிக்கப்படவில்லை. அவர்களை நாங்கள் இந்த கட்சிகளிலே சேர்த்துக் கொண்டிருப்பதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மேலும் வலுவுள்ளதாக பலமுள்ளதாக பொதுநிலையில் உள்ள ஒரு கட்சியாக மாற்ற முடியும் என்று சொன்னேன். நான் பேசிவிட்டு இறங்கிய போது இன்றைய மாகாண சபையிலே முக்கிய பிரமுகராக இருக்கின்ற ஒருவர் எனக்கு முன்னால் ஒரு 25 பேருக்கு முன்னால் என்னை பார்த்து சொன்னார், தம்பி நீ சொன்ன 12,000 பேர்ல 6,000 பேர் முல்லைத்தீவுல இருக்கிறான், வந்து பாருங்கோ, அது என்ன செய்யணும், கள்ளமண் கட்டி விற்கணும், கள்ள மரம் மறுத்து விற்கணும், இதுதான் அவற்றை வேலை என்று சொன்னார். நான் அவரிடம் கேட்டேன், ஐயா அவர்கள் 12 வயதிலே 15 வயதிலே படிப்பை தொலைத்துவிட்டு 20 வருடங்கள் எங்களுக்காக காட்டுக்குள் போராடிய போது நீங்கள் தமிழ்நாட்டிலே பஜரோவில் திரிந்து கொண்டிருந்தீர்கள். இப்போது வந்து இந்த சட்டத்தை செய்கின்றவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் வெட்டுகின்ற மண்ணுக்கு லைசன்ஸ் அல்லது அவர்கள் வெட்டுகின்ற மரத்துக்கு லைசன்ஸாவது நீங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கலாம். அவர்கள் கொள்ளையை அடிக்க முடியும் அல்லது யாரையும் கொலை செய்த தேட முடியும். அவர்கள் படிக்கவில்லை, கல்வியை தொலைத்து விட்டு நிற்கிறார்கள், வேறு அரசாங்க உத்தியோகம் எடுக்க முடியாது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கின்றது. அவர்களை பற்றி ஈழத்தமிழர்கள் சிந்திக்கவே இல்லை. வெறுமனே முகநூலிலே பரிதாபப்படுபவர்களாக இருக்கின்றார்களே தவிர அந்த சமூகத்தை அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் பின்னாலும் மிகப்பெரிய சோகம் கவ்வி கிடக்கின்றது. அதை பற்றி சிந்தித்தார் யாரும் இல்லை. எல்லோரும் பத்திரிகை அறிக்கைக்கு அவர்கள் பற்றி சிந்திக்கிறார்கள், விஷ ஊசி பற்றி பேசுகிறார்களே தவிர அவர்களை யாரும் அங்கீகரிக்கவில்லை. நான் சமூக அங்கீகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் அவர்களை பார்த்து, சம்பந்தன் ஐயா, நீங்கள் உங்கள் மத்தியில் இருந்துதான் கேபி வந்தார், உங்கள் மத்தியில் இருந்துதான் கருணா வந்தார், உங்கள் மத்தியில் இருந்துதான் பிள்ளையான் வந்தார், உங்களையும் அப்படித்தான் நாங்கள் சந்தேகிக்க வேண்டி இருக்கின்றது என்று சொன்ன போது தங்கள் வாக்கின் மூலம் அதை அங்கீகரித்தார்கள் ஈழத்தமிழர்கள். யாருக்காக போராடினார்களோ அவர்கள் நடுவீதியிலே என்று நினைக்கிறார்கள். அவர்களை பற்றி முகநூலில் சிலர் அழுகிறார்களே தவிர யாரும் கவலைப்பட்டதாக இல்லை. நான் பொருளாதார ரீதியிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க வரவில்லை. அதற்கான தகுதி நிலையும் அதற்கான திட்டங்களை வகுத்து ஏற்படுத்துகின்ற மூளை மையமும் என்னிடம் இல்லை. குறைந்தபட்சம் அவர்களுக்காக ஒரு கணம் அழுது நாங்கள் அவர்களுக்குரிய சமூக அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்ற பொறுப்பை நாங்கள் மறந்து விட்டோம். அரசியல் கட்சி கூட்டமைப்பு இல்லை, அதாவது நீங்கள் தருகிற விளக்கத்தை பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த போராளிகளை ஒரு எதிரிகளாக இப்பொழுது பலவிதமான முனைப்புகளில் பலவிதமான கோணங்களிலே இந்த போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அங்கவீனர்களாக அவர்களுடைய இறப்புகள் போன்ற பல விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது அரசியல் நீரோட்டத்திலே புகுந்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு இந்த போராளிகள் என்பவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது போராளிகள் என்ற அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் உள்வாங்கி தொடர்ந்து பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை இவ்வளவு அனுபவசாலியான உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீர்கள்? அப்படியான எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்தது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறதே. என்னை பொறுத்தவரை நீங்கள் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் அவர்களை இவர்கள் அரவணைத்து அவர்களுக்கு சலுகை செய்வார்கள் என்பது அல்ல. அவர்கள் முதலிலே தாங்கள் அரசியலுக்கு வர முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினர். அவர்களை பொறுத்தது தாங்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் ஆயுத ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் தங்களுடைய தகுதி நிலையை நிலைநிறுத்தியவர்கள். அரசியல் ரீதியாக தங்களுடைய தகுதியை நிலைநிறுத்த அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. நான் சொன்ன காலகட்டம் வேறு, இப்போது இருக்கின்ற காலகட்டம் வேறு. இப்போது புலிகள் 10 பேர் ஒரு இடத்தில் நாங்கள் புலிகள் என்று கூடி பேசக்கூடிய காலம். நான் சொன்ன காலகட்டத்திலே விடுதலையாகி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியே வந்த புலிகள் வீதியிலே 2 பேர் ஒன்று கூடி பேசினாலேயே சிக்கல் இருக்கின்ற காலம். அந்த காலகட்டத்திலே நான் சொன்னேன், என்னுடைய கோரிக்கை எல்லாம் அவர்களுக்கு அரசியலிலே அவர்கள் 100 மீட்டர் ரேஸிலே அவர்களுக்கு 50 மீட்டரில் இருந்து ஓட விடுங்கள் என்று நான் கேட்கவில்லை. அவர்களையும் ரேசில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் அரசியலுக்கு வரலாம், அவர்கள் அரசியல் செய்யலாம் என்ற நிலையை
உருவாக்குங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். சரி. இன்றும் என்னுடைய நிலைப்பாடு அதுதான். என்னை பொறுத்தவரை என்னுடைய முயற்சியின் காரணமாக இன்று புலிகள் 10 பேர் ஒரு இடத்திலே கூடியிருந்து நாங்கள் முன்னாள் போராளிகள் என்று அரசியல் செய்யலாம் என்றது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இனி அரசியலில் வெற்றி பெற வேண்டியது அவர்களை பொறுத்தது. அவர்களுக்கு அரசியல் கட்சிக்கு தலைமை தாங்குகின்ற அல்லது அந்த அரசியல் கட்சியின் மூலமாக அரசியல் செய்கின்ற நோக்கமோ இலக்கோ எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான இடத்தை அளிங்கள். அது நல்ல வடிவாக கடந்த தேர்தலிலே ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பிலே போட்டியிட்ட அதனுடைய பேச்சாளரிடம் யாழ்ப்பாணத்து டிவியிலே ஒரு கேள்வி கேட்டார்கள். நீங்கள் 9 பேர் இந்த தேர்தலிலே நிற்கின்றீர்கள், 10வது ஆளாக இவரை ஏன் கேட்டுக் கொண்டீர்கள் என்று என்ன கேட்டார்கள். அவர் நல்ல அழகான ஒரு பதில் சொன்னார். நான் அதை அங்கீகரித்தேன். அவர் சொன்னார், நாங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வெளியே வந்த பின்னரும் பங்கரில் இருக்கின்ற மாதிரி வீட்டுக்குள் முடங்கி கிடந்தோம். வீதிகளிலே 2 பேர் சந்தித்து பேசினால் எங்களை புலனாய்வாளர்கள் கொண்டு போய் விடுவார்களோ விசாரிப்பார்களோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாத நிலை இருந்தது. இவர்தான் சொன்னார், நீங்கள் வெளியில் வந்து அரசியல் செய்யலாம், உங்களுக்கு அரசியல் உரிமை இருக்கின்றது என்று இவர் சொன்னார். ஆகவே இவரை நம்பிக்கொண்டு நாங்கள் வெளியே வந்தோம். எங்களுக்கு வெளியே வருவதற்கு ஒரு வெள்ளை கொடி தேவைப்பட்டது. நிச்சயம் ஒரு வெள்ளை கொடி பிடித்துக் கொண்டு வந்தோம். அதற்காக வெள்ளை கொடியை காலம் முழுத்தும் தூக்கி பிடித்துக் கொண்டு போவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள். நாங்கள் வெளியே வந்து நடமாடலாம் என்ற நிலை வந்தால் வெள்ளை கொடியை மூலையில வைத்துட்டு எங்களுடைய வேலையை நாங்கள் பார்ப்போம் என்றார். உடனே கேமரா என் பக்கம் திரும்பியது. நான் சொன்னேன், அவர் சொல்வது 100க்கு 100% சரி, அது மட்டுமே, நான் வெறும் வெள்ளை கொடி மட்டுமே. சரி. இன்று புலிகள் அவர்கள் எங்கிருந்தாலும் முல்லைத்தீவிலும் கூட அவர்கள் 50 பேர் ஒன்று கூடிய ஒரு கூட்டம் நடத்தினால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் துணிவில்லை. எந்த ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தடுக்க முடியாது. நான் இதை ஆரம்பித்த போது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். நான் இந்த முயற்சியை எடுத்த போது 2 தடவைகள் பலாலிக்கு அழைக்கப்பட்டேன். ஒரு தடவை பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சே நேரடியாகவே என்னை மிரட்டும் தொழில் கேட்டார். இவர்கள் மீண்டும் சேர்ந்து ஆயுதம் தூக்க மாட்டார்கள் என்பதை உங்களால் எப்படி உறுதிப்படுத்த முடியும் என்று என்னிடம் நேரடியாக கேட்டார். நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கின்றேன். நான் அவரிடம் சொன்னேன், ஜேவிபி 1க்கு 2 தடவைகள் ஆயுதம் தூக்கிய அமைப்பு, அது மீண்டும் அரசியலுக்கு வந்தபோது ஆயுதம் தூக்க மாட்டாது என்ற அங்கீகாரத்தை யார் தந்தார்களோ அவர்களே இதற்கும் அங்கீகாரம் தந்தவர்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அப்போது அவர் எனக்கு பார்த்து ஒரு விஷ பரீட்சை, எப்போது நீங்கள் கட்சி தொடங்குகின்றீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை இலக்கு வைத்து காய் நகர்த்துகின்றீர்கள். இந்த சமயத்திலே நாங்கள் அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினால் உங்களுடைய சகோதரர் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் அரசியல் கட்சி தொடங்குவதாக நீங்களே அர்த்தம் பண்ணுவீர்கள். தேர்தல் முடியட்டும், நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னேன். முயற்சி அதற்கு பின்னர் தான் ஆரம்பிக்கப்பட்டது. நான் விடுதலை புலிகளை முன்னாள் போராளிகளை ஒரு கட்சியாக தனித்து என்று அழைத்து செல்லவில்லை. என்னுடைய முதல் முயற்சி நேரடியாக சம்பந்தன் ஐயாவிடம், மாவையண்ணனிடம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரிடம், செல்வம் அவரிடம், சித்தார்த்தன் அவரிடம் ஒன்றாக கூட்டிச் சென்றேன். இவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் இந்த கட்டத்திலும் கேட்கவில்லை. வழி தெளிவாக சொன்னேன். சம்பந்தன் ஐயாவிடம் போகும்போது கூட அழைத்து சென்ற போராளிகளிடம் சொன்னேன், சம்பந்தன் ஐயா சில வேளைகளிலே உங்களுக்கு ஒரு குரஸ்லெட் போடுவதற்காக வித்யாகரனுக்கு உங்கள் சார்பிலே ஒரு இடம் தருவார் என்று சொல்லுவார். அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எங்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் மாவட்டத்தில் ஒரு போராளியை இணைப்பதன் மூலம் போராளிகளுக்கு கட்சி அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுங்கள் என்பதுதான் இருந்தது. நீங்கள் அது பற்றி அறிந்திருப்பீர்கள். அந்த முயற்சி வெற்றி பெறாத கட்டத்திலே போராளிகளை ஒரு கட்சியாக செயற்படுத்துவதற்கான முயற்சி எடுத்தேன். அப்போதும் கூட அரசியல் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டேன். போராளிகள் பெருமளவில் பெருமெண்ணிக்கையில் உள்ள வன்னியிலும் மற்ற மாவட்டங்களிலும் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் நான் அவர்களை ஆலோசனை சொன்னேன். அப்படி நீங்கள் போட்டியிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழர் பிரதித்துவம் வன்னியிலும் பிற இடங்களிலும் பாதிக்கப்படும். தமிழருடைய பிரதித்துவம் பாதிக்கப்படாத நிலை யார் போட்டியிட்டாலும் வரக்கூடிய நிலை யாழ் மாவட்டம் மாத்திரம்தான். அங்கு மாத்திரம் போட்டியிட்டு முதல் உங்களுடைய அரசியல் இருப்பை நீங்கள் அரசியல் செய்யலாம் என்ற உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதன் பின்னர் கட்சியை வழிநடத்துங்கள் என்று சொன்னேன். அதன்படி யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் அவர்கள் கேட்டார்கள். அப்போதும் கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. தாங்கள் தனித்து நின்று இந்த தேர்தலில் போட்டியிட முடியுமா என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே நான் இல்லாமல் அவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்திலே அவர்களாக தீர்மானித்து என்னிடம் கேட்டார்கள், தயவு செய்து எங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வழிநடத்தலை எங்களுக்கு வழங்குங்கள் என்று கேட்டார்கள். அவர்களுடைய கோரிக்கையின் பேரில் பெரிய பின்னடிப்பின் மத்தியிலேதான் நான் தேர்தலுக்கு அவர்கள் சார்பிலே வேட்புமனு தாக்கல் செய்ய முன்வந்தேன். தேர்தல் நடந்தது. தேர்தலிலே மக்கள் அவர்களை அங்கீகரிக்கவில்லை என்பது உண்மைதான்.
நான் சொன்னேன், இந்த 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 மக்கள் எவ்வாறு தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள், ஊடகங்கள் அதிலே எவ்வாறு சேர்க்கின்றன என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே இப்போது அவர்கள் தாராளமாக கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, மற்ற இடங்களிலே கூட்டம் நடத்தி வெளிப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் மத்திய அமைப்புகள் போல தாங்களும் ஒரு அமைப்பாக செயற்படலாம் என்ற சட்ட உறுதிப்பாடு இப்போது ஓரளவு தெளிவாகி இருக்கின்றது. இப்போது எங்களுடைய கடமை மக்களுக்கு உண்மையை எடுத்துச் செல்வதாக இருக்க வேண்டும் என்று நான் கருதினேன். ஆகவே ஊடக பணிக்கு வந்திருக்கிறேன். நேற்றும் கூட அவர்களின் சிலர் வந்திருந்தார்கள் தங்களுடைய கட்டமைப்பை வழிநடத்தும்படி. நான் சொன்னேன், தம்பி, உங்களை வெளிப்படுத்தி உங்களை ஒரு கட்டமைப்பாக உருவாக்குவதற்கான அடிப்படைகளை நான் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். உங்கள் தியாகத்தின் மீது அரசியல் செய்கின்ற எண்ணம் எதுவும் எனக்கு இல்லை. நான் மக்களிடம் உண்மையை எடுத்துச் செல்ல வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. ஊடகங்கள் தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் இலக்குகளை, தனிப்பட்ட நபர்களுடைய அரசியல் நோக்கங்களை நிறைவு செய்கின்ற திசையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது என்னுடைய பணி இப்போது இந்த சமூகத்துக்கு தேவைப்படுவதாக நான் கருதுகிறேன். அந்த முயற்சியிலே ஈடுபட்டேன். நான் ஒரு தனி மனிதனாக அதில் ஈடுபடுவதற்கான வலிமை உள்ளவனாக இருக்கவில்லை. என்னுடைய நண்பர்கள் சிலர் ஒருவர் உதவ முன் வந்தார். அவருடைய உதவியோடு நான் இந்த முயற்சியை முன்னெடுத்துகிறேன். சரி, அரசியலிலிருந்து நாங்கள் சற்று விலகி மீண்டும் நீங்கள் ஊடகத்துறைக்குள் பயணிக்க முன்வந்திருப்பதை நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருந்தீர்கள். வித்யாதரன் அவர்கள் ஒரு பிரபல்யமான அல்லது மிகவும் மக்களுக்கு தேவையான செய்திகளை ஊடகத்துறை, குறிப்பாக பத்திரிகை துறையில் ஒரு ஜாம்பவான் என்று கூட சொல்லக்கூடிய அளவு மிக இக்கட்டான கால சூழ்நிலையிலே பத்திரிகை துறையிலே ஈடுபட்டவர். இப்பொழுது இருக்கிற இந்த களம் என்பது பத்திரிகை துறைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அல்லது அதில் என்ன சாதனைகளை நீங்கள் சாதிக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நான் நினைக்கிறேன், நான் நெஞ்சுக்கு நீதியாக நடந்த ஒரு பத்திரிகையாளர் என்று என்னை நான் நினைத்துக் கொள்கிறேன். நான் எப்போதும் என்னுடைய பேனாவுக்கு நேர்மையாக நடந்து கொண்டேன். என்னுடைய இலக்கு எது என்பதை வெளிப்படையாக நான் வகுத்துக் கொண்டு அதன்படி செய்யப்பட்டவன். என்னுடைய எழுத்துக்களை நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும். என் மீது விடுதலை புலிகளின் ஆலோசகர் மதிவீரன் பாலசிங்கம் அவர்கள் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் என்றால் என்னுடைய எழுத்தின் மீதான அவருடைய மதிப்பு முக்கிய காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போதும் கூட மக்களுக்கு பக்கச்சார்பில்லாமல் பலதரப்பு செய்திகளையும் கொடுப்பதன் மூலம் உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடகம் தேவைப்படுவதாக நான் கருதுகிறேன். இந்த மக்கள் தங்கள் தலைமுறையே தியாகத்தின் உச்சத்தில் நின்று ஒரு விடுதலை போராட்டத்துக்காக தங்களையே ஆகுதியாக்கியவர்கள். அவர்கள் இவ்வளவு தூரம் கொச்சையாக போராளிகளை பார்க்கின்ற நிலை வந்திருக்கின்றது அல்லது அங்கீகரிக்க முடியாத நிலை வந்திருக்கின்றது என்றால் நான் நினைக்கிறேன் அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள், திட்டமிட்டு வழிநடத்தப்படுகிறார்கள். ஒரு மிக கீழ்த்தரமான முறையிலே விடயங்கள் அரங்கேறுகின்றன என்று எனக்கு படுகின்றது. உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். பக்கச்சார்பில்லாமல் எல்லா பக்கத்து செய்திகளையும் மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் மக்கள் தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பேனாவை தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் இலக்குகளுக்காக, ஆதாயங்களுக்காக பயன்படுத்துகின்ற நிலைமை முறியடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருப்பதாக நினைக்கிறேன். இந்த காலகட்டத்திலும் நாங்கள் மௌனம் சாதிப்போமானால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்று நான் நினைக்கிறேன். உண்மைகள் படுத்துறங்க, பொய்மையிலே கொடிகட்டி பறக்கின்றவர்கள் பதவியின் உச்சத்திலே சுகம் அனுபவிக்கின்ற ஒரு போக்கிரித்தனம் அரங்கேறிக் கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். என்னுடைய 25 ஆண்டு கால ஊடக பணியின் விளைவு அந்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை என்னால் சகிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே நான் மீண்டெழ வேண்டிய காலம் வந்திருப்பதாக, புத்துயிர்ப்பு பெற்று நான் என்னுடைய எழுத்துக்களை மீண்டும் வடிவமைக்க வேண்டிய காலம் வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அதற்கான ஒரு களத்தை நான் அமைத்துக் கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். மிக கஷ்டமான பணி. எந்த தரப்பிலும் இதிலே எனக்கு பெரிய ஆதரவு இருக்கவில்லை. என்னை பொறுத்தவரை முக்கியமாக நான் நினைக்கிறேன், இந்த செய்தியை இன்பத்தமிழ் வானொலி ஊடாக உலகம் முழுத்தும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடம் கொச்சையாகவும் வெளிப்படையாகவும் மிக நெருக்கமாகவும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தயவு செய்து அதனுடைய தாக்கம் உங்களுக்கு கோபமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2008 கடைசியாக தலைவர் வெளியிட்ட மாவீரர் தின உரையை ஒரு தடவை எடுத்து வாசியுங்கள். அந்த வசனங்களுக்கு நடுவில் எழுத்தில் அச்சேராமல் ஒரு விடயம் பொதிந்திருப்பதை நாங்கள் காண்பீர்கள். இந்த போராட்டத்தை புலம்பெயர் தமிழர்களிடம் தான் தலைவர் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார்.
நிச்சயமாக தலைவர் அதைத்தான் செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆம். 2009 ஆண்டுக்கு முன்னர் ஒரு 10-15 ஆண்டுகள் இலங்கை அரசினுடைய யுத்த பட்ஜெட்டுக்கு நிகரான ஒரு யுத்த வரவு செலவு திட்டத்தை தலைவர் பிரபாகரன் செயற்படுத்தினார் என்றால் அதற்கு பிரதான சூத்திரதாரிகள் புலம்பெயர் தமிழர்கள் தான். அவர்கள்தான் தங்களுடைய பணியிலும் குளிரிலும் மழையிலும் கொடூரங்களிலும் பணியாற்றிக் கொண்டு அவர்கள் அளித்த நிதியில் தான் இந்த போராட்டம் உச்சத்தை உலகத்தையே அடிச்சும் வேறு உச்சத்தை பெற்றது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த புலம்பெயர் தமிழர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த போராட்டத்தை நடுவீதியிலே விட்டுச் சென்றிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். மன்னிக்க வேண்டும் வித்யாதரன் அவர்களே, நாங்கள் பேச வந்த விடயம் முக்கியமான விடயமாக நீங்கள் புதிதாக மீண்டும் இந்த பத்திரிகை துறையிலே இணைந்து கொள்வது பற்றி பேச விளைந்து என்னால் இந்த விடயங்களை பற்றி பாதிப்பது என்பதற்கு மேலாக நீங்கள் எடுத்திருக்கிற இந்த பணியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த காலை கதிர் இந்த பெயர் கேள்விப்பட்ட பெயர் அல்லது ஒரு பழைய பெயர் என்று நினைக்கிறேன். இந்த பெயரை நீங்கள் வைப்பதற்கு என்ன காரணம் உங்களுடைய புதிய பத்திரிகைக்கு? ஆரம்பத்திலே என்னுடைய பணியை ஆரம்பித்தது சின்னபதியிலே, உங்களுக்கு தெரியும், சின்னபதி என்றால் சூரியன். அந்த பத்திரிகை தான் என்னுடைய பங்களிப்பு ஆரம்பமானது. பின்னர் நான் சேர்க்கப்பட்ட பத்திரிகை உதயன், சுடரொளி பத்திரிகைகள். உதயன் என்பது உங்களுக்கு தெரியும், சூரியனுடைய பெயர். இப்போது நான் ஆரம்பித்திருக்கின்ற பத்திரிகையின் காலை கதிர் சூரியனுடைய கதிராக கருதி கதிர் போல அது வரும். நன்றி. தினசரி உங்கள் கதவுகளை தட்டும் காலை கதிர் எவ்வாறு தினசரி வருகின்றது, அது போல எங்களுடைய பத்திரிகையும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய இல்லங்கள் தேடி காலையிலே நேரத்தோடு வரும் என்பதை சொல்லுகின்ற ஒரு ஒரு சிம்போலிக் செய்தியாக அதை சொல்ல வருகின்றது. மற்றது இப்போது தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு கதிர் தேவைப்படுகின்றது, ஒரு காலை விடிவு ஒன்று தேவைப்படுகின்றது. அதை சொல்லுகின்ற ஒரு விடயமாகவும் எங்களுடைய பத்திரிகை வெளிவர இருக்கின்றது. அந்த பின்புலத்தில் தான் இந்த காலக்கதிர் என்ற பெயரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். நன்றி திரு வித்யாதரன் அவர்களே. காலை கதிர் பத்திரிகை மிகவும் வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே தன் பணியை ஆற்றும் என்ற நம்பிக்கையோடு காலம் போதாத காரணத்தினால் இன்றைய செவ்வியை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். காலை கதிர் வெளிவரவிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.